ஆவரேஜ் செவ்வாழையினுடைய வெயிட் 18-20 கிலோ வருது. ஒரு சில தார்கள் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக 22 கிலோ வருது. இந்த மாதிரி தார்களை பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு 80% அந்த வெயிட்டை வந்துட்டுருக்கு. நல்லா ரிசல்ட்டு. வியாபாரி சாமிநாதன் உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காருங்க சார். எப்படி இருக்குதுங்க இந்த ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டு? மூணாவது வெட்டுமே நல்லா அதே அளவுக்கு வருதுங்க. 5 தார் போட்டாலும் 80, 90, 100 வருதுங்க. 100 வருது. 100 வருதுங்க. பரவாயில்ல. சராசரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தார் 25 கிலோ வருது, 22 கிலோ வருதுங்க. ஓகே ஓகே. ஆனால் சராசரி வருங்க உங்களுக்கு 80% ஒரே மாதிரி வருங்க. ஒரே மாதிரி வரும். நல்ல கலரு. நல்ல கலருங்க. நல்ல ரைட்டரு. உங்கள் பேர் என்னங்க தம்பி? கௌதம். எப்படி இருக்குங்க தாரு? நல்லா இருக்குண்ணா. 20 கிராம் மேலே வருது தாரு. நல்ல கலர் எப்படி இருக்குதுங்க? சைஸு காய் எல்லாம். வெட்டுற ஆளுக்கு மேலே நிறைய நிற்கிறாங்க. லாரியில் இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் ஒருத்தர் எடுப்போம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? காளிப்பன். நிறையா பக்கம் வெட்ட போயிட்டு இருக்கிறீங்க. செவ்வாழை எப்படி இருக்குதுங்க இது? ஃபெர்டிலைசர் உரம் போடாத நபர். உங்கள் பேர் என்னங்க? எப்படி இருக்குதுங்க ரங்கசாமி? காய் நல்லா இருக்குங்களா? குவாலிட்டி, கலரு, வெயிட் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? நிறையா பக்கம் போயிருப்பீங்க. மற்ற காயோட நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்குது? கலர் நல்லா இருக்குது. வெயிட் எப்படி? நல்லா வெயிட் வருதுங்களா? ஓகே. காய் திருப்தி. இது ஃபெர்டிலைசர் போடாத காய்ங்க. உரக்கடையில் போய் உரம் வாங்காத, இயற்கையாக பண்ணுற உப்பு போடாத காய். இயற்கையாக வந்தது. தேங்க்யூ. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. உங்க பேர் என்னங்க? சிவா. சத்தியமங்கலம் சிவா. துண்டு கட்டிட்டு இருக்கிறாள். திரும்ப சொல்லுங்க. பேர் என்னங்க? வெக்கமா இருக்குதா? எப்படி கல்யாணம் வச்ச? தாளவாடியா? லாங்குவேஜ் புரியாது. சாரி. பரவாயில்ல. ஓகே ஓகேங்க சாமிநாதன். தேங்க்யூ. நன்றி. ஆவரேஜ் செவ்வாழையினுடைய வெயிட் 18-20 கிலோ வருது. ஒரு சில தார்கள் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக 22 கிலோ வருது. இந்த மாதிரி தார்களை பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு 80% அந்த வெயிட்டை வந்துட்டுருக்கு. நல்லா ரிசல்ட்டு. வியாபாரி சாமிநாதன் உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காருங்க சார். எப்படி இருக்குதுங்க இந்த ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டு? மூணாவது வெட்டுமே நல்லா அதே அளவுக்கு வருதுங்க. 5 தார் போட்டாலும் 80, 90, 100 வருதுங்க. 100 வருது. 100 வருதுங்க. பரவாயில்ல. சராசரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தார் 25 கிலோ வருது, 22 கிலோ வருதுங்க. ஓகே ஓகே. ஆனால் சராசரி வருங்க உங்களுக்கு 80% ஒரே மாதிரி வருங்க. ஒரே மாதிரி வரும். நல்ல கலரு. நல்ல கலருங்க. நல்ல ரைட்டரு. உங்கள் பேர் என்னங்க தம்பி? கௌதம். எப்படி இருக்குங்க தாரு? நல்லா இருக்குண்ணா. 20 கிராம் மேலே வருது தாரு. நல்ல கலர் எப்படி இருக்குதுங்க? சைஸு காய் எல்லாம். வெட்டுற ஆளுக்கு மேலே நிறைய நிற்கிறாங்க. லாரியில் இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் ஒருத்தர் எடுப்போம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? காளிப்பன். நிறையா பக்கம் வெட்ட போயிட்டு இருக்கிறீங்க. செவ்வாழை எப்படி இருக்குதுங்க இது? ஃபெர்டிலைசர் உரம் போடாத நபர். உங்கள் பேர் என்னங்க? எப்படி இருக்குதுங்க ரங்கசாமி? காய் நல்லா இருக்குங்களா? குவாலிட்டி, கலரு, வெயிட் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? நிறையா பக்கம் போயிருப்பீங்க. மற்ற காயோட நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்குது? கலர் நல்லா இருக்குது. வெயிட் எப்படி? நல்லா வெயிட் வருதுங்களா? ஓகே. காய் திருப்தி. இது ஃபெர்டிலைசர் போடாத காய்ங்க. உரக்கடையில் போய் உரம் வாங்காத, இயற்கையாக பண்ணுற உப்பு போடாத காய். இயற்கையாக வந்தது. தேங்க்யூ. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. உங்க பேர் என்னங்க? சிவா. சத்தியமங்கலம் சிவா. துண்டு கட்டிட்டு இருக்கிறாள். திரும்ப சொல்லுங்க. பேர் என்னங்க? வெக்கமா இருக்குதா? எப்படி கல்யாணம் வச்ச? தாளவாடியா? லாங்குவேஜ் புரியாது. சாரி. பரவாயில்ல. ஓகே ஓகேங்க சாமிநாதன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இங்கே போடு. வணக்கங்க. வணக்கம். இந்த மாதிரி வந்து வாழைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாழைக்கு நம்ம இந்த மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா இந்த மருந்துகள் வாங்கி பயன்படுத்துறீங்க? வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க. 8 வருஷம் வாங்கி பயன்படுத்துறீங்க. சரிங்க. இது நம்ம நெட் சர்ப் மருந்துகளை 8 வருஷமா பயன்படுத்துறீங்க. ஆமாங்க. இது என்ன மருந்துங்க? ஸ்டிம்ரிச். இது மேலே அடிப்பீங்க? அடிப்பீங்க. இது அடிக்கங்காட்டிங்க வாழை எப்படி இருக்குது? அடிக்கங்காட்டி வாழை நல்லா இருக்குது. நல்லா கொத்து கொஞ்சம் நெட்டோட்டம் வருது. நல்லா இருக்குது. சரி. நெட்டாக உங்களுக்கு வாங்கிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க. நம்ம நன்றி. தொடர்ந்து பயன்படுத்துங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திங்க என்று தெரியாது. நெட்சார்ப்பு இயற்கை உரம் தயார் பண்ணி விவசாயிகளிடம் நேரடியாக கொடுத்து மகசூல் எப்படி எடுப்பது என்று விளக்கினார்கள். அந்த மருந்து எப்படி வளர்ச்சி தரும்,
எத்தனை பர்சன்டேஜ் வளரும் என்ற ஒரு கருத்து கணிப்புகள் எல்லாமே வீடியோவோட பார்த்திருப்பீர்கள். நேரடியாக விவசாயியிடம் சென்று கேட்கும்போது செலவு அதிகமாவதை குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் போது இது போன்ற உதவி செய்யும் இயற்கை மருந்து தயார் செய்யக்கூடிய ஒரு கம்பெனிகள் நேரடியாக விவசாயிகளிடம் சென்று இப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அது நம்ம வீடியோ மூலமாக நம்ம தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கம் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். இது நீங்கள் ரிசல்ட் எப்படி என்று சொன்னால், அவர்கள் கொடுக்குற மருந்து நீங்கள் போட்டு பார்த்த பிறகு திரும்ப அதை வெட்டி எந்த அளவுக்கு ஈல்டு உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்குற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ரசாயனத்தை உரத்தை போட்டு மண்ணையும் நாசமாகி விடுகிறோம். அதில் இருக்கிற பூச்சி மண்புழுவும் சாவடித்து விடுகிறோம். இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம இயற்கைக்கு நம்ம மாற வேண்டும், இயற்கையாக நம்ம செய்ய வேண்டும், பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நெட்சார்ப் கம்பெனி அனைவருக்கும் தெரியப்படுத்தி விவசாயிகளிடம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த வீடியோ பார்த்தது நீங்கள் என்னவென்று கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை பாருங்கள். இது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஒளிபரப்புகிறோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்து கொள்கிறோம்.